கட்சி ஆரம்பித்து 15% வாக்கோட கட்சி ஆரம்பித்த ஒரே தலைவன் இந்தியாவிலே விஜய் நான் மட்டும்தான். 15% ஓட்டு டேட்டாவே நான் வச்சுருக்கேன். அது வேணாலும் நான் கொடுக்குறேன். அது என்ன டேட்டான்றது எடுத்தே வச்சுருக்கேன் டேட்டா. தமிழகத்தில் எத்தனை ஓட்டு, மது ஒழிப்பு பொதுவான விஷயம், எந்த கட்சியும் கிடையாது. இதை வந்து விசிகா வந்து அழைக்குதுன்றார். ஆனால் எல்லாத்தையும் முடிச்சு கட்சியில் என்ன சொல்கிறாரு, பாஜகவையும் பாமகவையும் அழைக்க மாட்டோம், அது ஜாதி கட்சி, இது மதவாத கட்சின்றாரு. கட்சி ரீதியா பாமகனால நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம்ன்ற வார்த்தையும் சொல்லி இது அடுத்த கஷ்டம். தனிப்பட்ட முறையில் எல்லாருமே எல்லா இடத்துலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இது வரைக்கும் அப்போ திமுகவில் பாதிக்கப்படவே இல்லையா? அதிமுகவில் நீங்கள் பாதிக்கப்படவே இல்லையா? கூட்டணி போய் சேரும்போது அப்போ பாதிக்கப்படலாம். ஏன் அதிமுக கூட்டணி வெளில வந்தீங்க? திமுக ஏன் போனீங்க? திருப்பி திமுக பாதிச்சுன்னு திருப்பி எதுக்கு அதிமுக போனீங்க? நான் ஒரு மாநில தலைவராக ஒரு கட்சியில் இருக்கேன். நான் ஒரு ரத்த தான முகாம் நடத்துகிறேன்னு சொன்னேன்னா முக்கி நான் ஒரு வாரம் உங்களை கூப்பிடணும், அவனை கூப்பிடணும், தெரிஞ்சவங்களாம் கூப்பிட்டு என்னால் ஒரு 500, 1000, 2000, 3000 பேர், 5000 பேர் வச்சுக்கிங்களேன், இவ்வளோ தான் என்னால் கூப்பிட்டு ஒரு ரத்த தான முகாம் நடத்த முடியும். ஆனால் விஜய்னா ரொம்ப சிம்பிளாக இன்று ரத்த தானம் தினம், உயிரை காப்பீர், குருதியை கொடுப்பீர், உயிரை காப்பீர் அப்படின்னு ஒரு ட்விட்டு போட்டார்னா எத்தனை பேர் ரத்தம் கொடுப்பாங்க? தமிழ்நாட்டில் மட்டும் சொல்லுங்கள். சும்மா ஒரு 5 லட்சம் பேர் கொடுக்க மாட்டான். That is the power of leader. ஆதவர்ஜுன் அங்கே பேசுகிறதா இருக்கட்டும், வன்னியரசன் இங்கே பேசுகிறதா இருக்கட்டும், திருமான் அங்கே பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே உட்கார்ந்து பேசப்பட்டு ஒரு ப்ரீ பிளான்டாக வர விஷயம்தான். விஜய்னா சீமானனை, எடப்பாடி ஆனால் கண்டிப்பாக பாஜக கூட யாருமே போக மாட்டாங்க, அதை விட்டுருவோம். இந்த 3 பேர் கூட்டணி சேர்ந்துட்டாங்க வச்சுக்கோங்க, இட் வில் பி மோர் டஃப் ஃபார் திமுக. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நெகோசியேஷன்ஸ்குள்ளே வந்தாகணும். 26 வரைக்கும் இது நடக்கும். இன்னும் பாமக ஸ்டார்டட் த கேம். இன்னி வரைக்கும் அவங்க வந்து பாஜகவோட தான் பயணிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அந்த எலெக்ஷன் டைமுக்கு வரும்போது மட்டும்தான் ஆரம்பிப்பாங்க. நிச்சயமாக அவங்களும் ஒன் ஆஃப் த கேம் சேஞ்சர்ஸாக இருப்பாங்களான்னு தெரியாது, பட் கேம் பிளேயராக இருப்பாங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். ஃபுட் ஸ்பான்சர் பை தவசக்குட்டி பிரியாணி, பிரான்ச்சஸ் அட் அண்ணா நகர், அரும்பாக்கம், பள்ளிக்கரணை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய இணையதள பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு. அங்கேருந்து தான் இந்த விவாதம் தொடங்குச்சு அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் பேசியிருக்காரு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் விரிசல் ஏற்பட்டுருச்சு கூட்டணிக்குள்ள அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? எப்படி கூட்டணி கட்சியில் உட்காந்துருக்கீங்க, அவங்க கூட சேர்ந்து தான் பயணிச்சுட்டு இருக்கீங்க. அது வந்து 3வது முறையாக நீங்கள் அவங்களோட கூட்டணியில் இருந்து வெற்றிகரமாக இருந்து சாதிச்சிருக்கீங்க. இப்போ வந்து புதுசாக வந்து எதுமோ வந்து கூட்டணியில் ஆட்சி, ஏதாவது வந்து இது ஆட்சியில் பங்கு கொடுக்கணும், அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. 21 எங்கே போனீங்க? 19 எங்கே போனீங்க? எதுவுமே அதை பற்றிலாம் பேச. கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்தே அவங்க இந்த முழக்கத்தை தான் வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிறது தான் அவங்களுடைய கட்சியுடைய டேக்லைன். கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? 30 வருஷம் கிட்டத்தட்ட ஆகுது. 30 வருஷமாக தோணாது. 30 வருஷம் கழிச்சு தான் உங்களோட அந்த கொள்கைக்குள்ளேயே வரீங்களா? அப்போ 30 வருஷமாக என்ன பண்ணீங்க? இந்த கேள்விகள்லாம் இருக்குது. திமுக கருணாநிதி காலத்தில், ஐயா இருக்க காலத்துலேருந்தும் கூட்டணியில் இருந்திருக்கீங்க. ஜெயலலிதா அம்மா காலத்தில் இருக்கும்போதும் கூட்டணியில் அவங்க கூட இருந்திருக்கீங்க. இப்போ ஸ்டாலின் ஐயா காலத்துலேயும் நீங்கள் வந்திருக்கீங்க. நாளைக்கு வந்து உதயநிதி வரப்போகிறாரு, அதுக்கும் நீங்கள் தான் கூட்டணி போகிற ஒரு பிளானில் தான் இருக்கீங்க இன்னி ஸ்டேஜ் வரைக்கும், இப்போ இருக்கிற ஸ்டேஜ் வரைக்கும். அப்போ அப்போல்லாம் தோணாதது இப்போ தோணுது. உங்களோட கொள்கை கோட்பாட்டுக்குள்ளே இது வருது. விளிம்பு நிலை மனிதர்களும் வந்து அதிகாரத்துக்கு வர வேண்டும் அப்படின்னா அந்த கொள்கையை எடுத்துக்கிட்டு தானே நீங்கள் கூட்டணி யார் கொடுக்குறாங்களோ அவங்க கூட போயிருக்கணும். போலி அந்த மாதிரி இப்போ புதுசாக வந்து ஏதோ ஒன்று இது பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் இன்னொன்று விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வன்னியரசு அண்ணன் ஒன்று சொன்னார். ஆதவ் அர்ஜுன் சொன்னது வந்து தனிப்பட்ட கருத்து, அது கட்சி கருத்து இல்லைன்ட்டுன்னு. அவர்னா ரோட்டில் போகிறவரோ இல்லை கட்சியில் இருக்கிற சாதாரண ஒரு நிர்வாகியா? அவர் வந்து ஒரு பொதுச் செயலாளராக குறிப்பிட்ட துணை பொதுச் செயலாளர் ஒரு குறிப்பிட்ட போஸ்டிங்கில் உட்காந்துருக்காரு. இஸ் ஒன் ஆஃப் த ஆஃபீஸ் பேரர்ஸ் ஆஃப் விசிகா. அப்படி இருக்குது. அப்படின்ற போது நீங்கள் எப்படி வந்து அதை வந்து ஒரு சாதாரணமாக வந்து தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லுவீங்க? வட மாவட்டங்களில் விசிகாவுக்கு 60% வாக்குகள் இருக்குது. அந்த வாக்குகள்னால தான் திமுக வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது ஏற்கக்கூடிய ஒரு விஷயமா? 60% வாக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தனிச்சு நில்லுங்க. ஏன் கூட்டணி போகிறீங்க? 60% வாக்குகள் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா வட மாவட்டத்தில் நில்லுங்க தாராளமாக. உங்களோட ஸ்ட்ரென்த்தை காத்துங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்கள் பின்னாடி நிற்பாங்க. புரியுதுங்களா? அவங்களே
திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சியா இருந்தாலும் திருமாவளவன் பின்னாடி வந்து நிற்பாங்க. திருமாவளவன் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் முதலமைச்சராக இருக்க முடியும், இல்லை அவரே முதலமைச்சர் ஆவார். ஆதவ் வந்து நேற்றுக்கு சொல்லும்போது கூட விஜய் வந்து ஒரு நல்ல ஒரு இதில் வளர்ச்சி வராரு, எங்களுக்கு வெறும் திமுக அதிமுக மட்டும் இல்லை வேற சில கட்சிகள் கூடயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத ஓப்பனாக சொல்கிறார். இது தனிப்பட்ட கருத்துன்னு உடனே இதையும் சொல்லலாம், சொல்கிறாருல. இப்போ தனிப்பட்ட கருத்துன்ற அதுதான் சொல்கிறேன். இப்போது திமுக அதிமுக தாண்டி இரண்டாம் தர கட்சிகள், அதாவது ஆட்சிக்கு வர முடியல ஆனால் அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டு கூட்டணியாக சேர்ற பாமக, விசிக, மதிமுக, தேமுதிக, இந்த மாதிரியான கட்சிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருக்குமே இந்த இரண்டு பிரதான கட்சிகளை தாண்டி வேற ஒரு லீடர் வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்கார். விஜய் அண்ணான்ற ஒரு லீடர் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கார். அப்போ அவங்களோட ஆப்ஷன்ஸ் எங்கே போகுது அப்படின்னா, நீ வேணா நாங்கள் போவேன். எப்படி ஏன் அங்கே போகிறாங்கன்னா, வெற்றிக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குன்ற ஒரு ஒரு நிலை தெரியுது. இப்போ ஜெயிக்கிற இடத்துல தான் எல்லாருமே போவாங்க. இப்போ 12th இந்த எம்பி எலெக்ஷன் நடந்துச்சு 24ல். அப்போ வந்து திருமாவளவன் மேடையிலே ஓப்பனாக சொல்கிறார், ஒரு கட்சியில் வந்து நமக்கு 12லேருந்து 15 சீட் வரைக்கும் 10 சீட்லேருந்து 15 சீட் 12 சீட் வரைக்கும் எம்பி சீட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம ஏற்றுக்கல, அது வெறும் சீட்டாக தான் இருக்கும். 12 சீட்டு நம்ம வாங்குறது புத்திசாலித்தனமா, இல்லை 2 சீட்டு வாங்கினாலும் ஜெயிக்கிறது புத்திசாலித்தனமா, ஜெயிச்சு நம்மளோட குரல் பாராளுமன்றத்தை ஒழிக்கிறது புத்திசாலித்தனமா அப்படின்றாரு. அதுதான் ஸ்ட்ராட்டஜி. திருமாவளவன் எடுத்த ஸ்ட்ராட்டஜி தான் கரெக்டு. அவர் ஒருவேளை அதிமுகவோட போயிருந்தார் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு அந்த 2 சீட் ஜெயிச்சிருக்க மாட்டார். அவர் 12 இல்லை 15 கொடுத்துருந்தா கூட, இப்போ சரி பாதி கொடுத்தா கூட அவரால் ஜெயிக்க முடிஞ்சிருக்காது, வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கும். விஜயண்ணான்ற ஒருத்தர் உள்ளே வராரு, தாவேக்கான்னு ஒன்று ஆரம்பிச்சு வராரு, அது ஒரு ஃபோர்ஸிபிளாக ஏறிட்டே இருக்குது. அது வந்துட்டு ஃபோர்ஸான ஒரு கட்சியாக வளர்ந்துட்டே இருக்குது. அப்போது ஒரு வின்னிங் ஸ்ட்ராட்டஜிகளை வரும்போது இவர் இத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குவார். இன்னைக்கு 15% ஓட்டு வாங்கக்கூடிய இடத்துல இருக்காரு விஜயண்ணா. சரிங்களா? ப்ரூவனாக இருக்குது. இந்தந்த சமுதாயம், இந்தந்த இது சிறுபான்மையில் இவ்வளோ ஓட்டு வரும், இளைஞர்கிட்ட இவ்வளோ ஓட்டு வரும், அவங்ககிட்ட இவ்வளோ ஓட்டு வரும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக குறைந்தபட்சம் 8லிருந்து 10% வாய்ப்பு. 15% ஓட்டு 15% ஓட்டு டேட்டாவே நான் வச்சுருக்கேன். அது வேணாலும் நான் கொடுக்குறேன். அது என்ன டேட்டான்றது எடுத்தே வச்சுருக்கேன் டேட்டா. தமிழகத்தில் எத்தனை ஓட்டு, பெண்கள், ஆண்கள், சிறுபான்மையர், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், 18 அதுக்கப்புறம் 35 வயசு வரைக்கும் இருக்கிற இளைஞர்கள் வாக்குகள், ஸ்விங்கிங் ஓட்ஸு, கூட்டணி, இது எல்லாத்தையுமே போட்டு அவர் இறங்கி பிரச்சாரம் பண்ணார்னா ஒரு ஓட்டு இருக்குல்ல. இதெல்லாம் இன்னும் அவர் வரவே இல்லை சொல்கிறேன். அதாவது கட்சி ஆரம்பித்து 15% வாக்கோட கட்சி ஆரம்பித்த ஒரே தலைவன் இந்தியாவிலே விஜயண்ணா மட்டும்தான், வேறு யாரும் வரல. நீங்கள் வேணால் லிஸ்ட் வேணாலும் எடுத்து பாருங்க. இப்போ வந்து 30 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 20 வருஷம் 15 வருஷம் உழைச்சி கட்சியை நிறுத்தி தான் இப்போ 8% 7%ன்னு வந்திருக்காங்க. ஆனால் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, கட்சி ஆரம்பித்த முதல் நாள் February 2, 2024 ஆரம்பித்த அன்ன முதல் நாளே 15% வாக்கோட கட்சி ஆரம்பித்த ஒரே தலைவர் விஜயண்ணா மட்டும்தான். ஸோ இப்போது இந்த 15% ஓட்டு அவர்களுக்கு இருக்குது, இவங்களுக்கு ஒரு 5% ஓட்டு உள்ளே வருது. ஸோ அதிமுகவோட 20% ஓட்டுகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ இந்த இடத்துல ஒரு ஓட் ஸ்விங்குக்கான அந்த ஓட்டு உள்ளே வரும். இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். அவர்லாம் வந்து கிட்டத்தட்ட 62 வயசு ஆகுது. அவர் கிட்டத்தட்ட 19 வயசில் வந்து அரசியலுக்குள்ளே வந்தவர். இங்கே திருமாவளவன் அப்போது கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் அவர் எக்ஸ்பீரியன்ஸில் அவர் அப்படிங்கிறதுல கணிச்சிருவார். இது கரெக்டு, இது தப்பு, இது இப்படி தான் இருக்கும், இப்படி இருக்காதுன்றத துல்லியமாக கணிக்கக்கூடிய இடத்துல அவர் இருப்பார். ஸோ அந்த துல்லிய கணிப்போட ஒரு ப்ரீ அனாலிசிஷன் தான் அவர் எடுக்கிறார் கன்ஃபர்மேஷனுக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கூட்டணியில் இருந்தாலும் தட்டுறாரு, சொல்கிறாரு. இப்போ அந்த ஆதவ் அர்ஜுன் ஒரு துணை போச்சில் வந்துட்டு தலைவரோட பேச்சை கேட்காம இப்படி ஒரு வார்த்தையை கொடுக்க முடியுமா மீடியாவில்? அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. நீ இப்படி பேசு, நீ இப்படி பேசு, நீ இப்படி பேசு, நான் இப்படி பேசுகிறேன், பார்த்துக்கலாம் என்ன பப்ளிக் ரியாக்ஷன் எப்படி இருக்குது, மீடியா ரியாக்ஷன் எப்படி இருக்குது, முதல்ல அவங்க கட்சியோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது. இப்போ நீங்கள் போய் திமுக கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இல்லை எங்களுக்குள்ள வந்து இன்னும் கூட்டணி இணுக்கமாக தான் இருக்கிறது, நாங்கள் வந்து மதசார்பற்ற கொள்கையில் இருக்கிறோம், அதனால் எங்களுக்குள்ள வந்து இது வெறும் இந்த கூட்டணி கிடையாது, கொள்கை கூட்டணி இது, இந்த கூட்டணி வந்து வெறும் அரசியல் தேர்தல் கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணி இது, அதனால் நீங்கள் வந்து அவர் திருமா சொன்னாரா, எங்களுக்கு எல்லாமே தலைவர் தாங்க, கட்சி தலைவர் திருமா சொன்னாரான்ட்டு கேட்டு போயிடுவாங்க. அவர் சொல்ல மாட்டாருன்னு தான் எங்களுக்கு தெரியுமே, அதுக்காக தான் அவர் இன்னொருத்தர் சொல்ல வைக்கிறாரு. விஜயோட கூட்டணி போறதுக்காக இப்பத்துல இருந்தே அடித்தளம் போட ஆரம்பிக்கிறாங்களா? ஆமா, அதாவது இது எப்படி சொல்லணும்னா மேடம்,
கூட்டணி போடலாம், போடாமையும் போகலாம். ஆனால் போட்டால் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரியணும்ல. இப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்க, அது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எப்படி சாம்பிள் எடுப்பீங்க? திஸ் இஸ் a கைண்ட் ஆஃப் ப்ரீ சாம்பிளிங். சாம்பிளிங்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் இப்போ பண்ணுறாரு அவர். அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒன்று போடுறாரு, இங்கே ஒன்று போடுறாரு, இப்படி ஒன்று போடுறாரு. அதிமுகவையும் மது ஒழிப்பு மாநாடு கூப்பிடுறோன்றாரு. இது வந்து பொதுவானது தம்பி விஜயும் கலந்துக்கலான்றாரு. திமுகவும் போய் கூப்பிட்டு வர்றாரு. அது அபத்தமான விஷயம், அதை விட்டுரும், அது அப்புறமா பேசுவோம் அதை. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அதிமுகவையும் கூப்பிடுறாரு, இங்கேயும் கூப்பிடுறாரு, ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ கூட்டணியில் இருக்கிற நெருக்கடி கொடுக்குறாரு மறைமுகமா. பார்த்துக்கோ, எனக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது. அதான் சொல்றேன், அந்த எண்ட் பாயிண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அரசியலில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பவரை வந்து உங்கள் சைடு பக்கம் இழுக்க போறீங்கன்றதான் விஷயம். அப்போ எவ்வளோ சீட்டுகள் ஏறப்போகுது அப்படின்னு. இப்போ திமுகவில் இருக்கும்போது 4 சீட் தான் கொடுக்குறீங்க நீங்கள். அதே அதிமுக போனால் எனக்கு 15 சீட்டு கிடைக்கும். அதே அண்ணனோட விஜய் அண்ணாவோட போனால் எனக்கு 20 சீட்டு கிடைக்கும். புரியுதா? இதெல்லாம் ஒரு நெகோசியேஷன் ஃபார்ம்ஸ். இப்போ நீங்கள் சும்மா உட்காந்துட்டு பேச முடியாது. சாம்பிளிங் எடுத்து வைக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு மறைமுகமாக சாம்பிள்ஸ் அனுப்புகிற மாதிரி. நான் அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கேன், இந்த ரிசர்ச்சோட ரிசல்ட்டை பாரு அப்படின்றது தான் இதை களத்தில் காட்டுறது அரசியலில். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எடப்பாடி வாங்கன்றாரு. எல்லாருமே வரலாம், இது பொதுவான விஷயம். எது? மது ஒழிப்பு பொதுவான விஷயம், எந்த கட்சியும் கிடையாது, வந்து விசிகா வந்து அழைக்குதுன்றார். ஆனால் எல்லாத்தையும் முடிச்சு கட்சியில் என்ன சொல்கிறாரு, பாஜகவையும் பாமகவையும் அழைக்க மாட்டோம், அது ஜாதி கட்சி, இது மதவாத கட்சின்றாரு. இந்த இடத்துல உங்க கொள்கை என்ன? அனைவரும் சமம், அனைவரும் வாங்கன்ட்டீங்க. தனிப்பட்ட முறையில கட்சி ரீதியா பாமகனால நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம்ன்ற வார்த்தையும் சொல்றீங்க. இது அடுத்த கஷ்டம். தனிப்பட்ட முறையில எல்லாருமே எல்லா இடத்துலயும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க வந்து இது வரைக்கும் அப்ப திமுகவால பாதிக்கப்படவே இல்லையா? அதிமுகவால நீங்க பாதிக்கப்படவே இல்லையா? கூட்டணி போய் சேரும்போது அப்ப பாதிக்கப்படலாம், ஏன் அதிமுக கூட்டணி வெளில வந்தீங்க? திமுக ஏன் போனீங்க? திருப்பி திமுக பாதிச்சுன்னு திருப்பி எதுக்கு அதிமுக போனீங்க? ஒரு பாதிப்பு உங்க ஒருத்தரால ஆயிருக்கு அப்படின்னா அப்ப நீங்க போகக்கூடாதுல்ல அந்த இடத்துக்கு. திருப்பி ஏன் போறீங்க? அப்போ அந்த டைம்ல உங்களுக்கான அரசியல் நகர்வுகளுக்கும் அந்த சாதகங்களுக்கும் உங்களுக்கு சாதகமா எப்படி இருக்குமோ அதை நோக்கி தானே போறீங்க. அப்ப அந்த கொள்கை அடிப்படுதில்ல உங்களுக்கு. உன் கொள்கையில ஸ்ட்ராங்கா நிப்பேன் அப்படின்னா, இப்ப அண்ணன் நிக்கிறாரு, சீமான் அண்ணன், யார் கூடயும் கூட்டணி இல்லை, 26 விட்டுருங்க, இன்னி வரைக்கும் நிக்கிறாரா நிக்கலையா? நான் ஒரு மாநில தலைவராக ஒரு கட்சியில இருக்கேன், நான் ஒரு ரத்த தான முகாம் நடத்துறேன்னு சொன்னேன்னா முக்கி நான் ஒரு வாரம் உங்களை கூப்பிடணும், அவனை கூப்பிடணும், தெரிஞ்சவங்களாம் கூப்பிட்டு என்னால் ஒரு 500, 1000, 2000, 3000 பேர், 5000 பேர் வச்சுக்கிங்களேன், இவ்வளோதான் என்னால் கூப்பிட்டு ஒரு ரத்த தான முகாம் நடத்த முடியும். ஆனால் விஜயன்னா ரொம்ப சிம்பிளாக, இன்று ரத்த தானம் தினம், உயிரை காப்பீர், குருதியை கொடுப்பீர், உயிரை காப்பீர் அப்படின்னு ஒரு ட்வீட்டு போட்டார்னா எத்தனை பேர் ரத்தம் கொடுப்பாங்க? தமிழ்நாட்டில் மட்டும் சொல்லுங்கள். சும்மா ஒரு 5 லட்சம் பேர் கொடுக்க மாட்டான். தட் இஸ் த பவர் ஆஃப் லீடர். அதை தான் சொன்னேன், முகத்துக்குத்தான் நீங்கள் வேல்யூ ஜாஸ்தி, மெசேஜை விட மெசஞ்சர் மேட்டர்ஸ். 2 பேருமே ரத்தம் தான் கொடுக்குறோம். இது அப்ப அந்த கோர் பாயிண்ட் திரும்ப அவருடைய அனுபவத்தினால பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப ஆதவர்ஜுனா இதை பேசுறாரு அப்படின்னா, ஆதவர்ஜுனா இதுக்கு முன்னாடியே ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஒர்க் பண்ணி இருக்காரு இல்ல? அப்ப ஆதவர்ஜுனாக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்குமா? 100%. ஆதவர்ஜுன் அங்கே பேசுறதா இருக்கட்டும், வன்னியரசன் இங்கே பேசுறதா இருக்கட்டும், திருமான் அங்கே பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே உட்கார்ந்து பேசப்பட்டு ஒரு ப்ரீ பிளான்டா வர விஷயம் தான். அசால்ட்டாலாம் அப்படிலாம் பேச முடியாது. இப்போ சும்மா ப்ரீ பிளான்டு நம்ம இங்க பேசுறோம், நீங்க சொல்றீங்கல்ல, இது திமுகவுக்கு தெரியாம இருக்குமா? ஏன்னா ஆராசா பிரஸ் மீட்ல பேசும்போது பாஜகவை பத்தி, பாஜகவோட ஒப்பிட்டு பேசுறாரு, பாஜகவுடைய துணை போகிறதா இருந்தாலும் சரி, இல்ல அந்த மாதிரி பிளான்ஸ் ஏதாவது இருந்தாலும் சரி அப்படின்ட்டு சொல்லிதான் பேசுறாரு. எப்படி புரிஞ்சுக்கலாம் அதை? இது எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். இதே பிளான் அவங்களும் போட்டிருப்பாங்க, அவங்களும் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஓ விசிக வெளில போகுதா, சீன் போடுறியா, வா பாமக பேசு, நீ இல்லைனா அவன் இல்லைனா நீ அப்படின்ற ஒரு கொஸ்டின்குள்ளே தான் இங்கே போகுது. அப்போ அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, பாமக பேசுவாங்க. இப்போ பாமகக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவோட தான் நம்ம கூட்டணியில் நிற்கிறோம், நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை விஜய் நான் வேற உள்ளே வராரு, ஸோ பாமக வந்து இன்னும் ஸ்டில் நாட் அட் இது ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இட் இஸ் மச் பெட்டர் வித் திமுக அப்படின்ற போது அதுவும் கண்டினியூஸ் விக்டரிஸ் வேற இருக்கு. ஆமா, டிஎம்கே கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க வெளில வரும்போது இவங்க உள்ள போலாம். அப்படிதான் நடக்குது. விசிகா வந்து ஏடிஎம்கேட கூட்டணினா பாமக வந்து திமுகவோட கூட்டணி. அதே விசிகா வந்து திருப்பி வந்து பாமக திமுகவோட கூட்டணினா இவங்க வந்து அதிமுகவோட கூட்டணி. இப்படி ஒரு இங்கே இல்லைனா அங்கே, அங்கே இல்லைனா இங்கேன்னு மாற்றி தான் குதிச்சுட்டு இருந்தாங்க இவங்கெல்லாம், இந்த மாதிரியான கட்சிகள் எல்லாமே.
அதே தான் வைகோ இருந்தார். ஒரு தடவை போய் திமுகவோட கூட்டணி வச்சாரு. அடுத்த இப்போ திமுக வச்சுக்காரு. இதுக்கு முன்னாடி அதிமுக அம்மா இருக்கும்போது வச்சிருந்தாங்க. இது எல்லாமே நடக்கும். அப்போ இந்த 2 கட்சிகளை தாண்டி அதுதான் சொல்ல வரேன்ல. இந்த 26 வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். இந்த முறை வந்து மத்தியில மட்டும் இப்ப கூட்டணி ஆட்சி இல்ல. இந்த முறை தமிழகத்திலும் கூட்டணி ஆட்சியே அமையும். இல்ல இப்ப நான் ஒரு அந்த ஹைப்போதெட்டிக்கல் கூட்டணி क्वेश्चन ஆட்சிகளுக்கு விஜய் அண்ணா வந்து ஒரு பிரைம் ஃபோர்ஸா நிக்க போறாரு. அதுதான் கேக்குறேன். இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चन தான். ஒருவேளை விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் பயணம் அப்படிங்கிறது தொடங்காமலே இருந்திருந்தா இவ்வளவு சிக்கல் நடந்திருக்காது இங்க. வந்திருக்காது. ஏன்னா எமர்ஜிங் லீடரா வந்து ஆல்ரெடி இப்ப வந்து அண்ணன் ப்ரூவ் பண்ணி இவர் ஸ்டாலின் ஐயா ப்ரூவ் பண்ணிட்டாரு. சிஎம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கண்டினியூஸ் ஆல்மோஸ்ட் 7 9 9 வாட்டி 7 8லேருந்து 9 வாட்டி தோத்துருக்காரு எடப்பாடி ஐயா. எலெக்ஷன்ஸ் கண்டினியூஸ் எலெக்ஷன்ஸ் உள்ளாட்சி அது இதுன்னு லைனாக தோத்துட்டே வந்திருக்காரு எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி பீப்புளோட மைண்ட் செட் எப்படின்னா அவங்க 3 பேர் அடிச்சுக்கிறாங்க. இப்போ இந்த 2024 நடந்த ஒரு ரொம்ப அல்காரிதம் என்ன எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா திமுக அவர்களுடைய செயல் திட்டத்தினாலையும் செயல் வடிவத்தினாலையும் பெருசாக ஜெயிக்கலை. இட் இஸ் ஜஸ்ட் அ ஷியர் அல்காரிதம் தான், ஃபார்முலா பேஸ்டு தான். அந்த இது 4ஆக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த பக்கம் நாம் தமிழர் தனியாக இருக்கிறாங்க, அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தனியாக நிற்கிறாங்க. ஐ மீன் பிஜேபி அவங்க கூட்டணி தனியாக நிற்கிறாங்க, அதிமுக தனியாக கூட்டணியாக நிற்கிறாங்க, திமுக அவங்க கூட்டணி நிற்கிது. அப்போது இந்த ஓட்டு இருக்குல்ல 60% ஓட்டு 30% ஓட்டு அவங்களுக்கு அப்படியே உழுது. யாருக்கு? திமுகக்கு. இன்ஃபேக்ட் இந்த 2024 எலெக்ஷனில் அவங்க வந்து கம்மி ஓட்டு ஓட் பர்சன்டேஜ் வைஸ் கம்மியா இருக்கு. 26 லட்சம் வாக்குகள் கம்மியா வாங்கியிருக்காங்க. 2019ல வாங்கின வாக்கை விட நம்ம வந்து எம்பிக்கு தான் கன்சிடர் பண்ணோம், 21க்கு எடுக்கக்கூடாது. அது வேற. இப்போ எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்பரேட்ல வந்து போன வருஷம் செப்டம்பர் மாதத்தோட கார் சேல்ஸ் என்ன, இந்த வருஷம் செப்டம்பர் மாதத்தோட கார் சேல்ஸ் என்ன தான் எடுப்பான். போன மாதம் இந்த மாதம் எடுக்க மாட்டான். அந்தந்த வேல்யூ அந்த மாதிரி 2019 எம்பி எலெக்ஷன் என்ன, 2024 எம்பி எலெக்ஷன் என்ன, அந்த 2 கம்பேரிசனை வைக்கும்போது ஆப்வியஸ்லி 37 சீட் அந்த வாட்டி, இந்த வாட்டி 40 சீட்டு. அப்படி அடிச்சும் அவங்க வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அவங்களால வந்து 26 லட்சம் வாக்குகள் கம்மி. அப்போ இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜிக்கலாக வருதுன்னா ஒரு 1 லட்சம் வாக்குகள் இருக்குது அப்படின்னா மொத்தம் 60,000 வாக்குகள் இது போலிங் ஆயிருக்குன்னா அந்த 60,000 வாக்குகளில் இவங்களுக்கு 30,000 இருக்குது. பேலன்ஸ் 3 கட்சி 10,000 15,000 20,000 பிரிச்சிருக்காங்க. அப்போ இதில் டெமோக்ரஸியாக ஜனநாயக முறைப்படி யார் அதிக வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்ற பார்க்கும்போது இவங்க ஆப்வியஸாக மேலே நிற்கும் போது இவங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு வருது. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் அல்காரிதமிக்குள்ளே தான் திமுக ஜெயிச்சதே தவிர இங்கே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு விஜய் என்ன உள்ளே வராரு வச்சுப்போங்க, யாரோடையுமே கூட்டணி இல்லை, தனிச்சு நிற்கிறார் அப்படின்னா இட் வில் பி அ கேக் வாக் ஃபார் டிஎம்கே. எழுதி கொடுக்குறேன் திரும்ப வெளில வர மாட்டார். 6 சீட் இல்லையா, அந்த 6 சீட்டோட அமைதியாக உட்காந்துறாரு. நீ ஒன்றுமே கொடுக்கணும் போதும், ஏன்னா அவருக்கு ஜெயிச்சா போதும் உள்ள, ஏன்னா திமுக அப்பர் ஹேண்டில் இருப்பாங்க, இஷ்டந்தவா கஷ்டமாக தான் போகும். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுப்போமே, விஜய்னா சீமானண்ண எடப்பாடி, ஏன்னா கண்டிப்பாக பாஜக கூட யாருமே போக மாட்டாங்க, அதை விட்டுருவோம். இந்த 3 பேர் கூட்டணி சேர்ந்துட்டாங்க வச்சுக்கோங்க, இட் வில் பி மோர் டஃப் ஃபார் திமுக. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நெகோசியேஷன்ஸ்குள்ளே வந்தாகணும். அப்போ விசிகா என்ன பண்ணும், எனக்கு இன்னும் கொடு, இல்லை நான் அங்கே போவேன், அது வினிங். ஏன்னா இவங்களோட பார்கெனிங் ஸ்ட்ராட்டஜி. எக்ஸாக்ட்லி. இப்போ எப்போ ஸ்ட்ராட்டஜியில் எலெக்ஷன் அரசியல்னாலே வெறும் பார்கெனிங் தான், அதை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. என்ன இப்போ இவங்க வரும்போது அப்போ இது என்ன ஆகும்னா 15% ஓட்டு, இது ஒரு 8%, இங்கே ஒரு 20%, 20 15 35 ப்ளஸ் ஒரு 8 கிட்டத்தட்ட போனால் 43%, ஆல்மோஸ்ட் 35 வச்சுக்கோங்களேன். 35 to 40% ஆஃப் ஓட் பேங்க்கு இப்போ இந்த அலையன்ஸ்க்கு வந்துருச்சு. இன்னும் விஜய் நான் ப்ரூவ் பண்ணலனாலும் அவருக்கு ஒரு 10% ஓட்டு மினிமம் இருக்குன்றது எல்லாருமே சொல்கிறாங்க. 5 கூட வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அதிமுகக்கு 20, நாம் தமிழர் 8, இவர் ஒரு 5 வச்சுப்போமே, மினிமம் 5ன்னு வச்சுப்போமே. அப்போ என்னாச்சு, 28 23 5 33%, 33 ப்ளஸ் இந்த கூட்டணிக்கான ஒரு ஓட்டு இருக்கும்ல, ஸ்விங்கிங் ஓட்ஸ் கொஞ்சம் இருக்கும்ல, இதெல்லாம் கணக்கு போட்டால் 35% தாண்டும் போது ஆப்வியஸ்லி தே வில் ஃபார்ம் த கவர்மெண்ட். அப்போது விசிகா என்ன பண்ணும், எனக்கு 10 சீட்டு கொடுன்னு கேட்கும் திமுகவை. கொடுக்க மாட்டேன்னா நான் அங்கே போயிடுறேன், எனக்கு அங்கே 10 சீட்டு ரெடியாக இருக்கு, நீ ஜெயிப்பியா தோப்பியான்னு தெரியாது. இப்போ அவன் ஜெயிக்கிறது, ஏன்னா இவங்களும் 20, நான் வெளியில் வந்தேன்னா இப்போ உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க. திமுக எவ்வளோ ஓட்டு இருக்குது, ஓகேப்பா, திமுகவுக்கு மட்டும் தனியாக 20% ஓட்டு இருக்குது. இப்போ நம்ம சேர்ந்தா 4, அவன் சேர்ந்தா 2, இவன் சேர்ந்தா 3, இதெல்லாம் சேரும்போது அவனும் 35%, இவங்களும் 35%. இங்கே நின்று 4 சீட்டு வாங்கி அதே 35%, இங்கேயும் 35%, 10 சீட் கிடைக்குதுன்னா ஆப்வியஸ்லி தே வில் கோ டு விஜய் அண்ணா வித் அந்த கூட்டணியில் போயிடுவாங்க. அப்போ அங்கே வின்னிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கும்.
இது எல்லாமே பர்முடேஷன் காம்பினேஷன் ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே இந்த விஷயம் வந்து ஒரு விஷயம் போனா இன்னொரு விஷயம், ஒரு விஷயம் போனா இன்னொரு விஷயம்னு தொடர்ந்து விசிக திமுக கூட்டணியை பத்தியே வந்துகிட்டு இருக்கு. கூட்டணியில விரிசலா அப்படின்ட்டு இது எப்பதான் டைல்யூட் ஆகி எப்பதான் முடியும்? இல்ல அடுத்த 26 எலெக்ஷன் வரைக்குமே இது இப்படிதான் போய்கிட்டு இருக்குமா? 26 வரைக்கும் இது நடக்கும். இன்னும் பாமக ஸ்டார்டட் தட் கேம். இன்னி வரைக்கும் அவங்க வந்து பாஜகவோட தான் பயணிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அந்த எலெக்ஷன் டைம்க்கு வரும்போது மட்டும்தான் ஆரம்பிப்பாங்க. நிச்சயமா அவங்களும் ஒன் ஆஃப் த கேம்ஸ் பிளேயிங் சேஞ்சஸாக இருப்பாங்களான்னு தெரியாது. பட் கேம் பிளேயராக இருப்பாங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மேபி அவங்களுக்குள்ள என்ன டீலுன்னு தெரியல. அவங்க 24ல் வந்து அவங்க அதிமுக அவ்வளோ சொல்லியும் அவ்வளோ விட்டுட்டும் அவங்க போய் வந்து பாஜகவோட நின்னது காரணம் மேபி ஒரு ராஜ்யசபா சீட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு துணை கேபினெட் ரேங்க்ல ஏதாவது ஒரு அன்புமணி அண்ணனுக்கு இருக்கலாம். சம்திங் வில் பி தேர். அந்த மாதிரி இல்லாமல் யாருமே போய் அப்படி உட்கார மாட்டாங்க. தே நோ தே வில் நாட் வின். கண்டிப்பாக தெரியும் அவங்களுக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 40க்கு 40ன்றது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ்டு. ஸோ நானுமே கால்குலேட் பண்ணும்போது நான் ஒரு 38 போட்டேன். 2 சீட்டு, 1 வந்து இவங்களுக்கு போட்டிருந்தேன், சௌமியா அன்புமணி ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் ஒரு சின்ன கணிப்பு வச்சுருந்தேன். எனக்கு ஒரு சின்ன டவுட், ஏசி சார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குமோன்ட்டு வேலூரில். ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ இந்த 2 பேர் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தவிர வேறு யாருக்குமான வாய்ப்புகள் 99% இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ அதனால் மேபி அவங்க ஏதோ ஒரு கால்குலேஷன், மேபி சௌமியா அன்புமணி ஜெயிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கேபினெட் ரேங்க்ல இன்றைக்கி ஒரு மினிஸ்ட்ரி வாங்கியிருப்பாங்க, டெப்டி மினிஸ்டராவது வாங்கியிருப்பாங்க. அது நடக்கலை. அந்த மாதிரியான ஒரு இது எல்லாமே வந்து நெகோஷியேஷன்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ வின் சுச்சுவேஷன் தான். நான் அவங்க கூட நிற்கிறேன், என்னால் உனக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கல, எனக்கு என்ன தருவேன்? இவ்வளோ தான் இவங்க எல்லாருமே, எல்லா அரசியல் கட்சியும். விஜய் நான் மட்டும் நான் எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா இது வரைக்கும் சீமானே எடுத்து வச்சிடுறேன். இவங்க 2 பேரை தவிர பாக்கி இது வரைக்கும் இருக்கிற அனைத்து கட்சிகளும் அவருக்குள்ளே போட்டுக்கிற ஒரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வின் சுச்சுவேஷன் தான். நான் உனக்கு என்ன நீ எனக்கு, நான் உனக்கு இப்படி பண்ண, நீ எனக்கு என்ன தருவேன்? என்னால் உனக்கு லாபம்னா உன்னால் எனக்கு லாபம். வெறும் லாபம் நஷ்ட கணக்குகளை மட்டுமே கணக்கில் கொண்டு இவர்கள் அனைவரும் அரசியல் கட்சியை நடத்துகிறார்கள். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். ஃபுட் ஸ்பான்சர் பை தவசக்குட்டி பிரியாணி, பிரான்ச்சஸ் அட் அண்ணா நகர், அரும்பாக்கம், பள்ளிக்கரணை.